வந்தாங்களா இல்ல மயிர் விவகாரம் பண்ணுவாங்க எப்படி அண்ணா அது மயிலே இல்ல ஓ மயிலே ஓ மயிலே ஆமா என்னடா இந்த மயிலே காட்டே மயில் என்ன காடு ஆறு காடு என்ன ஆறு பாலாறு என்ன பாலாறு ஓட ஓடி போபால் அண்ணா அது போனால போகட்டும் அவளை ஓத்த விடு அவ்வளவுதான் விடு அவ்வளவுதான் விடு சரி வாங்கண்ணா வணக்கண்ணா அருமையான மரியாதை எப்படி மரியாதை டேய் இங்க வாடா எங்கடா மாட்டுதே ஏண்டா டேய் ஓய் ஏண்டா அண்ணானு கூப்பிடுறீங்க இல்ல அண்ணானு கூப்பிடுறீங்க சரி நான் கூட பிறந்திருக்கிறியா பிறந்தியா இல்ல சிலுப்பாட்ட மகனா இல்ல பெரியப்பா மகனா சரி எந்த மரம் வச்சு என் அண்ணானு கூப்பிடுறேன் ஓ அண்ணாடி கூப்பிட்டா உனக்கு பிடிக்காது வாங்க மாமா வணக்கம் டேய் ஏண்டா நான் ஒரே ஒரு பிள்ளை தான் பெருத்து வச்சிருக்கிறேன் சரி அதனால அதான் கட்டிட்டு போயிட்டான் சொத்துக்குள்ள அங்க போயிடான் ஏண்டா அதனால மாமா ஓ மாமாண்டி கூப்பிட்டாலும் உனக்கு பிடிக்காது ஓ பிடிக்காது அப்படியே வாடா வக்கால ஓடி வணக்கம் நம்ம கைவாட்ட அப்படி உன்னோட கைவாட்ட அப்படி ஏறி போடுறேன் அண்ணானு கூப்பிட்டா சரி எப்படி எதுக்கு அடிச்ச எதுக்கு அடிக்கிற யானை இருக்குது 50 ஏக்கர் கால் இருக்குது சரி சொத்துக்கு பங்காளியா வந்துருவேன் சரி ஆனா பங்கு அப்புறம் பிச்சுக்குனே ஒண்ணு ஓ பங்காளி கூப்பிட்டா சொத்துக்கு பங்குக்கு வந்துருவேன் ஆமா சரி அண்ணானு கூப்பிட்டா சொத்துக்கு பங்குக்கு வந்துருவேன் சரி அதனாலதான் அடிச்சேன் சரி மாமான்னு சொன்னீங்க நான் இருக்குது ஒரே பிள்ளை தான் பெத்து வச்சிருக்கிறேன் சரி அந்த பிள்ளையும் கட்டி கொடுத்துன்னு வச்சுக்க சொத்து போல அங்கே தான் போவான் ஓ மாமாண்டி கூப்பிட்டாலும் சொத்து பூரா இங்க வந்துரும் ஆமா சரி அதனால என் பிள்ளை அவன் வீட்டுல மட்டும் தான் இருக்குன்னு ஓ நீயே வச்சுக்கிற ஆமா நீங்க வா டேய் வீட்டுலடா அதனாலதான் அடிச்சேன் சரி அத வாடா உட்கார்ந்து சொன்னீங்க எதுக்கு கை கொடுத்தேன் எதுக்கு நீ 10 ரூபா டீயோட போயிடும் ஓ நீயே நானும் பார்த்தோமா நம்ம 2 பேரும் பாத்து வச்சுக்க சரி நீ போன மலைத்துல ஒரு டீ கடை போய் சரி அண்ணா ஒரு 2 டீ போடுனா அப்படின்னு சொன்னா போலாம் சரி அவர் 2 டீ போடுவான் டீ குடிச்சு முடிச்ச உடனே ஓமாடி நீ வேலை பார்த்து போயிடுவ சரி நான் வேலை பார்த்து நான் பார்த்து போயிடுவேன் ஓ வக்காலோட நீ கூப்பிட்டா ஆமா சரி உனக்கு எனக்கு எந்த சம்மதமே இல்லாம போயிடும் சம்மதமே இல்லாம போயிடும் ஆமா சரி 10 ரூபா டீயோட முடிஞ்சு விட்டது அதுதான் அடிச்சேன் அண்ணா அப்படிதான் தெரியுதா வாடா உட்காரன்னு சொன்னீங்க அதுக்கு என்னடா அர்த்தம் ஓ வாங்க அண்ணா வணக்கனாயோ வாங்க மாமா வணக்கனாயோ வாடா வக்கால ஓடி சொல்றியே இது என்ன அர்த்தம்னு கேக்குற அப்படியே முடிக்க வர சொல்றேன்
என்னன்னு பாரு. ஆமா எப்படி அடிச்சேன்னு கேக்குற? எப்படி அடிச்ச? அப்படி அடிச்ச. சரி என்னாச்சுன்னு பாரு. என்னதுல மருந்துடா? என்னங்க என்னது மருந்துடா? ஏய் நீ டாக்டர் தானே? நீ என்ன டாக்டர்? ஆமா வந்து பாரு. ஏய் காது வச்சு பாரு. அதுவும் நானே தெளிவா சொல்றோம். காதுல வச்சு நெஞ்சில வச்சு பாரு. என்னடா ஆச்சு? என்னாச்சு? என்னால இருக்குது? என்னடா? ஓ அடிச்சதுனால? ஆனா உயிர் இருக்குதா? நான் தப்பிச்சிட்டேன். சரி என்ன கொஞ்சம் கீழே வச்சு பாரு. அந்த இடத்துல எப்படி சரி இன்னும் கொஞ்சம் கீழே வச்சு பாரு. வந்தது வராதுதான். தலகாம்படியில இருந்து வந்தது வரும்போது நல்லா தானே வந்தேன். இந்த ஊர்ல வந்த உடனே சரி என்னால பிடிச்ச இந்த ஆட்டம் ஆடுறேன். ஓ நம்ம வரும்போது தலகாம்படியில இருந்து எதுல வந்தோம்? பிக்காபில. பிக்கு ஓமாவுல. ஏய் பிக்காபில. பிக்காபில. நல்லா அதுல வந்த. இது என்னடா ஊரு? சம்பா நகர். என்ன நகர்? சம்பா நகர். ஓ இது ஆர்த்தி விட்டு நிச்சுக்க. என்ன நகர்? சம்பா நகர். மாத்த நகரியா? ஓ என்ன சம்பா நகர்? இந்த ஊருக்கு வந்த உடனே என்ன குடிச்சு போட்டு அப்படியே சாட்ட ஆரம்பிச்சு. ஆமா வந்ததான் அந்த அண்ணன் காலம் பிடிச்சிருக்கிற அந்த தம்பி காலம் பிடிச்சி அங்க ஒதுக்கி எடுத்துட்டு போயிட்டேன். இதே ஆம்பளைங்களா இருந்தாலும் போச்சு. ஒரு பொம்பளைக்கு காலம் பிடிச்சி இழுத்துருந்தீங்கன்னா நம்ம எத்தனை பேர் வந்துருக்கிறோம்? டிரைவர் கேட்டு 16 பேரு. யாரு பக்கத்துல புளியா மரம் இருக்குது, புங்க மரம் இருக்குது, கட்டி வச்சு உடிச்சிருப்பாங்க. ஓ அப்ப நான் ஆம்பளை காலத்தை இருந்தேன். அந்த ஆயா காலத்துல யாரு காலம் இருக்குன்னு தெரியல. பவனிலே பசுமாடு தெரியும். உங்களுக்கு ராத்திரி டைம்ல எருமாடு தெரியும். அது இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு தெரியும். அண்ணே தலகாம்படியில இருந்து வரும்போது நல்லா வந்த. இந்த ஊருக்கு வந்த உடனே என்ன குடிச்சு போட்டு அப்படியே சாட்ட ஆரம்பிச்சு கேக்குறேன். அப்படியே நல்லா கேட்டுக்க. அப்படியே மேல இருந்து வருது 2 லிட்டர். அப்படியே கீழே வந்தது 3 லிட்டர். ஏய் 2 3 5 லிட்டர் குடிச்சுட்டு சரியா 1 மணிக்கு எங்க வீட்டு முன்னால போய் நின்று உங்க அம்மால எங்க அம்மாவா இந்த போதை எப்படி மரியாதை? எப்படி மரியாதை?
அது உன் குடும்ப பிரச்சனை. என்ன இதுல வந்த? தெரியாதுல்ல ஓ, உங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. தெரியாது அதுதான் ஓச்சுக்கலாம் சரி கண்ணே. அதாவது மேல இருந்து வந்து தண்ணி 2 லிட்டர்னு சொன்னீங்க. அது என்ன தண்ணி கண்ணே? ஓ மேல இருந்து வந்து தண்ணி என்ன தண்ணி கேக்குறீங்க? ஆமா. அது என்ன தண்ணி? என்ன தண்ணி? என்னடா தண்ணி? அது எங்க ஆயா மூத்த நினைச்சாடா. அந்த ஆயா குடுமாடா. அது கூட இல்ல. வெளிய 4 மணி தோடும். கண்ணே, அது என்ன தண்ணி கண்ணே? அதெல்லாம் பணமரத்து கல்லு. ஓ, மேல இருந்து வந்து தண்ணி என்ன தண்ணினா? அதுதான் பணமரத்து கல்லு. ஆமா. சரி கண்ணே. கீழ இருந்து வந்து தண்ணின்னு சொன்னீங்க. அது என்ன தண்ணி கண்ணே? அது எங்க தாத்தா மூத்த நினைச்சாடா. அந்த தாத்தா முழுவதா? அவர் இப்போ விடாரு. ஆயா எழுதி கொடுத்தா விடுவாரு. அதெல்லாம் பட்டா சாலை நாட்டு சாருக்கு. அதான் பட்ட சாராயம். நம்ம மூணு கடிச்சோம். ஆமா, பட்ட சாராயம்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். சரி. அது என்னடா மூல கடிச்சான்? எப்பவுமே பாரு சாராய பாயிட்டு 1 லிட்டர் பாயிட்டு வாங்கினா யாருமே அந்த முடிச்சான போய் அவுக்க மாட்டாங்க. அவுக்க மாட்டாங்க. எப்பவுமே ஒரு மூலையில கட்டி இருப்பாங்க. ஓ, அதனால தான் அதுக்கு பேர் மூல கடிச்சான். அதுக்கு பேர மூளை கடிச்சா. இதே கவுர் மூணு சரக்கு ஒரு பேர் வச்சுக்கிறேன். அது என்ன பேரு கண்ணே? அதான் சூந்தல் தட்டினா மண்டையை முடிச்சோம். அது என்னடா அது? அதான் போட்டு அதாவது இந்த குவார்டர் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஆமா மேல ஒரு தட்டி மேல ஒரு தட்டி கிளம்புறதுனால அதான் சூந்தல் தட்டினா மண்டையை முடிச்சோம். சரி கண்ணே. முடிச்சுட்டு போதையில போனா எங்க அம்மா ஒரு மாலை வாயில வாடி வாடி திட்டுவா. என் பொண்டாட்டியே இந்த போதையில நான் பார்த்தனா எப்படி மரியாதை எப்படி மரியாதை? அவன் அடிக்கிறது அந்த மசாலாக்காரன் பொண்டாட்டிக்கு என்ன வேணும்? நல்லா கேட்டுக்க மசாலாக்காரன் என் பொண்டாட்டிக்கு அப்பா வேணும். அப்ப வேணும். அப்ப ஒரு மகளை வச்சு வரா. நல்லா கேட்டுக்க என்னைக்கு என் பொண்டாட்டி பிறந்தாலும் அதுல இருந்து 18 வருஷமா இந்த மசாலா தான் வச்சிருக்கோம். அப்புறம் அதுக்கப்புறம் எங்க ஆண்டு கொடுத்தா நான் வச்சுக்கிறேன். இந்த மசாலாக்காரன் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல ஒவ்வொரு பெண்ணுக்கு தாய் தாப்பனும் அது ஒரு மாலை பருவத்துக்கு வர வரைக்கும் அவங்க வீட்டுக்கு தான் வச்சிருப்பாங்க. அப்படியா? ஆமா. எங்க அம்மாவுக்கு அப்படி மரியாதை. அப்படி மரியாதை. பொண்டாட்டி மரியாதை. மரியாதை. பூஜையில பார்க்கணும். பூஜையால இருக்குதா உங்களுக்கு? ஏன்டா ஒரு கேள்வி ஆகிறதுக்கு கத்திரிக்காய் காடு நிறைய முளைச்ச மாதிரி இருக்கு இருக்கானே. இவனா அந்த விஷயத்துல வீக்கு நினைக்காது. ஊருக்கு 4 வச்சுட்டு அப்படியா? என்னாட்டு கேளு என்னடா பூச்சியா இருக்கான் வந்தா 2 ஊர்ல 2 செக் பண்ணிக்கிட்டேன். இந்த ஊர்ல 2 கரெக்ட் பண்ணிட்டேன். ஆமா ஒண்ணு எத்தனை வயசு? எத்தனை வயசு? ஒண்ணு 70 வயசு. ஏதோ ஒரு 16 மாதிரி பார்த்தா 70 வயசுல அப்பதான் மாசான 2000 ஓய பண்ணுவாங்க இல்ல அப்ப ஓய பண்ணி 2000 வாங்குதில்ல. சரி கண்ணே. பூஜாரிக்கு இந்த போதனை எப்படி மரியாதை? எப்படி மரியாதை? எப்படி மரியாதை? எப்படி மரியாதை? ஏய் சட்டா பையா 10 மாசம் 300 நாள் செமுந்திருந்த தாயை பார்த்தா அடி ஒம்மாளையும் வாயாலையும் போக வாடி வெளியின்னு தட்டுற. கட்டின பொண்டாட்டியை பார்த்தா இந்த மத்தாளக்காரனை வச்சது போல வாடி வெளியின்னு தட்டுற. பூத்தியால பார்த்த உடனே கும்பிடுறிய அப்படி தாய்கிட்டயும் பொண்டாட்டிக்கிட்ட இல்லாத என்னதுல பார்த்த பூத்தியால எல்லாம் கேட்டுக்க உள்ள போதை போட்டுக்கிட்டு அம்மாவை பார்த்து அம்மாலே வாயில வாடி வச்சுக்கிட்டுனா அம்மா என்ன நினைக்கும்? என்ன நினைக்கும்? நம்ம பெத்த புள்ள தானே திட்டம். அத போதையில நான் திட்ட மாட்டானே அப்படின்னு சொல்லி அம்மா கண்டிப்பா என் பொண்டாட்டிய மத்தாளக்காரோட போன வாடி வச்சுக்கிட்டுனா என் பொண்டாட்டி என்ன நினைக்கும்? என்ன நினைக்கும்? இவனை அறுக்க கத்து வந்துமே என்ன ஈரோட்டுக்கு நெல்ல இருக்குவா? இல்ல கோதுமை இருக்கு. இருக்கிறா நான் செத்து போனா என் பொண்டாட்டி அறுக்க மாட்டா. ஓ, நீ செத்து போனவன் பொண்டாட்டி இருக்குமே தாலி இருக்குமே யார் அறுப்பாரு? அறுக்க கத்து வந்து அப்படின்னு சொல்லி என் பொண்டாட்டி எங்க அம்மாவை திட்டுற மாதிரி என் பொண்டாட்டி திட்டுற மாதிரி என் பூஜையால திட்டினா நம்ம பூஜையால திட்டினா சோத்துக்கு சூச்சி என்ன போவேன் சோத்துக்கு சாப்பிட்டோம். அண்ணா இங்க பாருங்க இந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளை கூட நல்லா கேட்டுக்க முக்கியமா நீங்க இருக்குப்பா உன்னை எங்க பார்த்து இருக்கு. இந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளை கூட நல்லா கேட்டுங்க. காலையில வெடிச்ச பிறகு வீட்டுக்கு போனா பொண்டாட்டிய ரோட்ல போய் இழுத்து போட்டு அடிக்கணும். பூஜையில கண்ட ஒரே மூடு. ஆமா சண்டே வராது சண்டை வராது. ஆமா அண்ணா
சரி சரி. அப்படி இருந்தாலும் இருந்தாலும். தந்தையே நல்லா தான் ஆடுற சரி. பாடுற உன்னுடைய ஊர் என்ன சரி. பேர் என்ன கொஞ்சம் விளக்கமா சொல்றியா நல்லா கேட்டுக்க அப்படியே சேலம் மாவாட்டம் பாத்தூர்ல நம்ம புத்திரமலைக்கு புரோட்டா கொடுத்தா அப்ப கரும்புல என்ன கலக்கி போடுமா சேலம் மாவட்டம் வெள்ளையமலை வட்டம் கருந்தோர வரை கோயில்புத்தூர் போஸ்ட் கலக்காமணி கிராமத்தில் வசிக்கும் என் பேர்ல சுன்னி மூர்த்தி. யாரா கேட்டாங்க நீ தான் உன் பேர் கேட்ட. அப்படி இல்ல நீ வெடி நல்லா ஆடுனா இங்க இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் கேட்பாங்க தம்பி நீ என்ன ஊரு கலகாமடியா நம்ம பக்கத்து ஊரான்னு கேட்பாங்க அப்ப சொல்லு இந்த அட்ரஸ் இந்த இரவு நேரத்தில் காடம் தரித்து வெளியே வந்தாயே இதுக்கு உண்டான பெயர் என்ன ஓ இதற்கு ஆமா சமயக்காரன் வந்து கல்வன் ஒளிய போல அலங்காரம் செய்து வரக்கூடிய என்னோட பேரும் கட்டிகாரன் கோமாளி நாயர் முப்பரிந்து இருந்தாயா எல்லாம் தெரிஞ்சு விட்டு அண்ணா அப்படி இருந்தாலும் நீங்களாம் யாரு எதுக்கு வந்துக்கிறீங்க என்ன காரணம் டேய் நான் தான் கூத்தாடி என்னது கூத்தாடி ஓ நீங்க தான் சுத்தாடி ஏய் நான் வந்து தெருக்கூத்தாடுறா ஓ நீங்க தெரு கூத்தாடி நான் நாடகாரர் என்ன காரரு நாடகக்காரர் இல்ல எல்லா காரும் தார் ரோட்ல போகுது நாடகாரு எந்த ரோட்ல போகும் அப்படி இல்ல நான் தான் இஷ்டவானது எங்க போய் விட்டுற கொட்டி முதல்ல நிற்க கவலைய போகும் கலை கூத்தாடி ஓ களை எடுப்புங்க கலையோடு போட்டு இவன் எங்க கூப்பிடுறாங்க புடிக்க மாதிரியே இருக்கிறாங்க அப்படி இல்ல வீட்டுக்கார பேசிட்டுக்கு நேரம் காலம் தாமதம் நேரம் இல்லையா? கொஞ்சம் முன்னாடி இருந்து ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தோம்னா இந்த கதையை ஓட்டலாம் இன்னைக்கு நாடக கதையை ஓட்டலாம் அண்ணா அப்படி இருந்தாலும் இன்று நடத்தக்கூடிய நாடகம் என்ன நாடகம் இன்று நடத்தக்கூடிய நாடகம் என்னவென்றால் ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக தன்னை விளைந்து வரக்கூடிய அபிமன்னன் சுந்தரி மாங்கல்யர் பூசை ஓ அபிமன்ன ஸ்ரீ மாங்கல்ய பூசை ஆமா. நரகண்டாசுர நீலகண்டாசுர சம்பாரம் சரி அண்ணா இந்த நாடகத்தை முதலாக சபை யாராவது போகிறார் அதாவது முதலாக யார் வரப்போகிறார் என்றார் டெல்லி என்று சொல்லப்பட்ட காவலராச பரிபாலனம் செய்து வரக்கூடிய அரவ கொடிப்படுத்த துரியோதன மாமன்னன் சபைக்கு வரப்போகிறார் ஓ துரியோதன மன்னா வரப்போகிறார் அவர் இப்ப வருவாரா இல்ல செத்து போய் வருவானா ஏய் சத்தம் வருவானடா செத்து வர மாட்டான் செத்து போனா எப்படா வருவான் அப்ப எங்க ஆயா செத்து போயிட்டு டெய்லி என் கனவு வந்துட்டே இருக்குது கனவுல வரும் நேர்ல வர முடியாது முடியாது அண்ணா அவர் இப்ப வருவாரா இல்ல செத்த நேரம் கழிச்சு வருவார் உடனடியா வர போகின்றார் உடனே வந்துருவான் ஆமா நமக்கு போனன்னு வச்சுக்க அவர் வந்துட்டாரு சூடு இருக்கா ஏய் அவர் உள்ள இருக்கிறாரு செய்தி இல்லையா ஏய் சபைக்குள்ளார இருக்கிறாங்க நாளைக்கு பழகாச்சா கருப்பி அடிக்க கூடாதுன்னா நீங்க அடி வாங்கிட்டு ஆரம்பிச்சிருக்கீங்க அவர் சபையில இருக்கு போகிறார் அவர் வந்தா ஆயிரம் சபையார்களே அதாவது அஷ்டாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய அரவ கொடிப்படைத்த துரோதன மாமன்னன் சபைக்கு வர போகின்றார் அன்னவர் வந்தால் அந்த விஷயம் பின்னால்